கிறிஸ்தவர்களுடைய பைபிளில் பழைய ஏற்பாடுன்னு ஒரு பகுதி இருக்குது. அந்த காலகட்டத்தில் மக்கள் அவங்க கும்பிடுற தெய்வங்களுக்கு தங்களுடைய பிள்ளைகளை எல்லாம் பலி செலுத்தி இருக்கிறதாக பைபிள் சொல்லுது. அப்படி பலி செலுத்துறது மிகப்பெரிய பாவம் அப்படின்னு இந்த பைபிளின் கடவுளாகிய கர்த்தர் சொல்கிறதாகவும் பைபிளில் பல இடங்களில் சொல்லப்பட்டிருக்கு. அதில் சில வசனங்களை வாசிக்கிறேன் பாருங்கள். லேவியர் ஆகமம் 18ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். நீ உன் சந்ததியில் யாரையாகிலும் மூளைக்குக்கென்று தீக்கடக்கும்படி இடங்கொடாதே, உன் தேவனுடைய நாமத்தை பரிசுத்த குறைச்சலாக்காதே, நான் கர்த்தர். மோளேக் என்கின்ற கடவுளுக்கு தங்களுடைய பிள்ளைகளை தீயில போட்டு பலி செலுத்தியிருக்காங்க சில பேர். அந்த மாதிரி நீங்கள் செய்யக்கூடாதுன்னு இங்கே கர்த்தர் கட்டளை கொடுக்குறார். அடுத்து லேவியராகமம் 20ஆம் அதிகாரத்திலையும் 2ஆம் வசனத்தில் அதே மாதிரி ஒரு காரியத்தை சொல்கிறார். எவனாகிலும் தன் சந்ததியில் ஒரு பிள்ளையை மோளேக்குக்கு கொடுத்தால் அவன் கொலை செய்யப்பட வேண்டும், தேசத்தின் ஜனங்கள் அவன் மேல் கல்லெறிய வேண்டும். அடுத்தது எரேமியா 19ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். தங்கள் பிள்ளைகளை பாகாலுக்கு தகன பலிகளாக தகனிக்கும்படி பாகாலின் மேடைகளை கட்டினபடியினாலும் இப்படி வரப்பண்ணுவேன். இவைகளை நான் கற்பித்ததும் இல்லை, சொன்னதும் இல்லை, இவைகள் என் இருதயத்தில் தோன்றினதும் இல்லை. இப்படி பைபிளில் பழைய ஏற்பாட்டில் பல இடங்களில் கர்த்தர் மிக கடுமையாக இப்படி எச்சரிக்கிறதாக குறிப்பிடப்பட்டிருக்கு. தங்களுடைய பிள்ளைகளை கொண்டு போய் எந்த தெய்வத்துக்கும் பலியிடுறது மிக கொடிய பாவம், அதை நான் வெறுக்கிறேன், அப்படி செய்கிறவங்கள கல்லறிஞ்சு கொள்ளணுங்கிறார். ஆனால் இவ்வளவு தூரம் உங்கள் பிள்ளைங்களை கொண்டு போய் பலியிடுறது மிக தவறு அப்படின்னு சொல்லி கண்டித்து பேசுகிற இந்த கடவுள் மிக அதிர்ச்சி தரக்கூடிய ஒரு காரியத்தை செய்கிறார். அது என்ன அப்படின்னா, ஆபிரகாம் என்கின்ற ஒரு மனிதனை கூப்பிட்டு உன்னுடைய மகனை கொண்டு எனக்கு பலியிடுங்கிறார். அந்த வசனங்களை நீங்கள் பாருங்கள். ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள். இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். எப்படியெனில், அவர் அவனை நோக்கி ஆபிரகாமே என்றார். அவன் இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர், உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனுமாகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்து கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு என்றார். உங்கள் பிள்ளைங்களை உங்கள் தெய்வத்துக்கு பலியிடுறது தப்பு, அது பெரிய கொடுமையான பாவம், அப்படி செய்கிறவங்கள கல்லறிஞ்சு கொல்லணும்னு சொன்னவர் அவரே ஆபிரகாம்ன்ற மனிதனை கூப்பிட்டு உன் பிள்ளையை கொண்டு எனக்கு பலியிடுங்கிறார். அப்போ இது எவ்வளவு பெரிய முரண்பாடான மாயத்தனம் பாருங்கள். இந்த கடவுள் தான் பலியிடுறது தப்புங்கிறார். ஆனால் இவரே ஒரு மனிதன்கிட்ட உன் மகனை கொண்டு எனக்கு பலியிடுங்கிறார். இப்போ இவர் பிள்ளைங்களை கடவுளுக்கு பலி கொடுக்கறது தப்புன்னு சொல்லலைன்னு வச்சுக்குவோம். சொல்லலைன்னா கூட இவர் ஒரு மனிதனை கூப்பிட்டு உன் மகனை கொண்டு எனக்கு பலியிடுன்னு சொல்கிறது ஒரு காட்டு மிராண்டித்தனமான செயல். ஆனால் இங்கே வேடிக்கை என்னென்னா, இவரே அது தப்புன்னு சொல்கிறார். அப்படி பிள்ளைங்களை உங்கள் தெய்வத்துக்கு பலியிடுறது தப்புன்னு சொல்கிறார். அப்படி சொல்லிட்டு அவரே கூப்பிட்டு பலியிட சொல்கிறார் பாருங்கள். இது அவர் எப்படிப்பட்ட ஒரு முரண்பாடான கடவுள் அப்படிங்கிறத காட்டுது. உண்மையை சொல்லப்போனால் இப்படி ஒரு கடவுள் கிடையாது. இந்த மாதிரி ஒரு சம்பவமும் நடக்கலை. பைபிளில் இருக்கிற இது எல்லாமே கட்டுக்கதைகள். கடவுள் ஆபிரகாமுக்கு தரிசனமானார், பேசினார், அவனுக்கு இப்படி சொன்னார், அப்படி சொன்னார்னு பைபிள் எழுதியிருக்கிற எல்லாமே கற்பனை கதைகள், உண்மையான சம்பவங்கள் இல்லை. அந்த கற்பனை கதைகளிலும் கூட கடவுளை எப்படி தரங்கட்ட விதமாக இவங்க சித்தரிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி தான் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம். இவங்க காட்டுற கடவுள் தன்னை பின்பற்றுகின்ற ஒரு மனிதன்கிட்ட நீ உன்னுடைய மகனை கொண்டு பலியிடுங்கிறார். அப்படி ஒரு காட்டு மிராண்டித்தனமான செயலை செய்ய சொல்கிறார். அதுக்கு மேலே இவரே பிள்ளைங்களை இப்படி பலி கொடுக்கறது பாவம்னு மற்றவங்ககிட்ட சொல்கிறார். அதாவது மற்ற தெய்வங்களுக்கு போய் பலி கொடுக்கறது பாவமா? சரி, இப்போ இதுக்கு கிறிஸ்தவ அறிஞர்கள் என்ன பதில் கொடுக்குறாங்க தெரியுமா? இல்லை, அவர் உண்மையிலே பலியிடணும் அப்படிங்கிறதுக்காக அப்படி சொல்லலை. பலியிட சொன்னால் ஆபிரகாம் தான் சொல்கிறதுக்கு கீழ்ப்படிந்து பலியிடுறானா அப்படின்னு சோதிக்கிறதுக்காக தான் அப்படி சொன்னார். ஆபிரகாம் உண்மையிலேயே என் மகனை கொண்டு போய் கட்டி வச்சு வெட்ட போகிறதுக்கு முன்னால் அவனை தடுத்துட்டாரே கர்த்தர் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த சம்பவத்தில் கர்த்தர் ஆபிரகாமை தடுத்துடுறார் கடைசி நேரத்தில், கத்தி எடுத்து வெட்ட போகிறதுக்கு முன்னால். அப்போ இதை வச்சு இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, உண்மையிலேயே கர்த்தர் பலியிட சொல்லலை, சோதிச்சு தான் பார்த்தார். தான் அப்படி சொன்னால் அவன் கீழ்ப்படிந்து பலியிட போகிறானா அப்படின்னு பார்க்கறதுக்காக அப்படிங்கிறார். இப்போ இது அதை விட மோசமான ஒரு செயல். தான் சொன்னால் அது எவ்வளோ பெரிய பாவமாக இருந்தால் கூட அவன் செய்கிறானான்னு சோதிச்சு பார்த்துருக்கார். இது எவ்வளோ பெரிய தரக்குறைவான வேலை பாருங்கள். ஒரு மனிதன் தன்னுடைய மகனை கொல்றது பலியிடுறது பாவம்னா அதை அவன் செய்கிறானா இல்லையான்னு எப்படி சோதிச்சு பார்க்கலாம்? இப்போ பார்த்தீங்கன்னா இது பழைய ஏற்பாட்டில் இருக்கிற ஒரு சம்பவம். இதுக்கு எப்படி பைபிளில் இந்த புதிய ஏற்பாடுன்னு ஒரு பகுதி இருக்குது. அந்த புதிய ஏற்பாடுங்கிற பகுதியை எழுதின கிறிஸ்தவங்க இதுக்கு எப்படி விளக்கம் கொடுத்து வச்சுருப்பாங்கன்னா, இந்த ஆபிரகாம் கதை இயேசு கிறிஸ்துவை குறித்தது. இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக பலியாவார் என்பதை காட்டுகின்ற நிழலாக எழுதப்பட்ட ஒரு கதை அப்படின்வாங்க. அது இந்த புதிய ஏற்பாட்டை எழுதிய கிறிஸ்தவர்கள் உண்டாக்குன ஒரு கட்டுக்கதை. அதை பற்றி நம்ம வேற ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.
இப்போ பழைய ஏற்பாட்டில் இருக்கிற அந்த சம்பவத்துக்கும் புதிய ஏற்பாட்டில் இவங்க கொடுக்குற விளக்கத்துக்கும் சம்மந்தம் இருக்குதா இல்லையாங்கிறது இருக்கட்டும். ஆனால் இந்த சம்பவத்தில் உங்கள் பிள்ளைங்களை கடவுள்களுக்கு பலி கொடுக்கறது பாவம்னு சொல்கிற அதே கடவுள் தன்னை பின்பற்றுகின்ற ஒரு மனிதன்கிட்ட உன்னுடைய மகனை கொண்டு வந்து எனக்கு பலியிடுன்னு சொன்னது ஒரு தவறான காரியம். இல்லை அவர் சோதிக்கிறதுக்காக தான் அப்படி சொன்னார், உண்மையிலே செய்யணுங்கிற நோக்கத்தில் அவர் சொல்லலை அப்படின்னு இவங்க சொல்கிறாங்கல்ல. இப்போது இதை பற்றி நான் ஒரு கேள்வி கேட்டேன் இதுக்கு முன்னால் வெளியிட்டிருந்த ஒரு வீடியோவில். ஒரு மனிதன் தன்னுடைய பிள்ளைங்களை பலியிடுறது பாவம்னு பைபிள் சொல்லுது, இந்த கர்த்தர் சொல்கிறாரு. அதே நேரத்தில் பைபிளில் உள்ள அந்த கடவுள் ஆபிரகாம்ங்கிற மனிதன்கிட்ட அவனுடைய மகனை தனக்கு பலியிட சொல்கிறார். இது ஒரு பாவம்னு சொன்னால் இதுக்கு நீங்கள் சொல்கிறீங்க பலியிடுறது தான் பாவம், பலியிட சொல்கிறது பாவம் இல்லை. பலியிட சொன்னாலும் கூட ஆபிரகாம் தன்னுடைய மகனை கூட்டிகிட்டு போய் பலியிடுற இடத்துல கொண்டு போய் கட்டி வச்சு கத்தியை ஓங்கினப்போ கர்த்தர் தடுத்துட்டார், அதனால் அது பாவம் இல்லை அப்படின்னு சொல்கிறீங்கல்ல. அப்படின்னா கர்த்தர் உங்ககிட்ட ஒரு பெண்ணை பாலியல் பலாத்காரம் பண்ணுன்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? நீங்கள் அந்த பெண்ணை கடத்திட்டு போய் ஒரு அறையில் அடைச்சி வச்சு பலாத்காரம் பண்ணுற முயற்சி செய்யும்போது கடைசி நேரத்தில் கர்த்தர் வந்து தடுத்துருவார். அப்போ வந்து நீங்கள் அதுவும் பாவம் இல்லைன்னுவீங்க, அப்படி தானேன்னு கேட்டேன். அதுக்கு ஒரு கிறிஸ்தவர் என்ன பதில் கொடுத்துருக்காரு பாருங்கள் திரையில். அவர் பெருசாக எழுதியிருக்கிறார், அதில் ஒரு பகுதியை மட்டும் காமிக்கிறேன். அதுலேயும் அண்டர்லைன் பண்ணியிருக்கேன் பாருங்கள். God would not ask you to molest, rape, as that is a purely evil act. இவர் என்ன சொல்கிறார் தெரியுமா? ஒரு பெண்ணை பாலியல் பலாத்காரம் பண்ணுன்னு கடவுள் சொல்ல மாட்டார், கர்த்தர் சொல்ல மாட்டாருங்கிறார். ஏன்னா அது பெரிய ஒரு பாவமா. கவனிச்சிங்களா என்ன சொல்லியிருக்காருன்னு? கிறிஸ்தவங்க கொடுக்குற பதில் இது. பெண்ணை பாலியல் பலாத்காரம் பண்ணுன்னு கட்டளை கொடுக்க மாட்டாராம், ஏன்னா அது ஒரு பாவமா. அதாவது ஒரு பெண்ணை பாலியல் பலாத்காரம் பண்ணுன்னு சொல்லிட்டு கடைசி நேரத்தில் அவர் தடுத்தாலும் கூட அது பாவமா, அதனால அதை செய்ய மாட்டாராம், அந்த கட்டளை கொடுக்க மாட்டாராம். சரி, அப்படின்னா இங்கே வந்து மகனை பலியிடுன்னு சொல்கிறாரே, அது வந்து பாவமா இல்லையா? பாவம் இல்லை. ஏன்னா இவங்க தான் சொல்கிறாங்க அது பாவமாக இருந்துச்சுன்னா அவர் அந்த கட்டளையை கொடுக்க மாட்டார். அதாவது பெண்ணை பாலியல் பலாத்காரம் செய் அப்படிங்கிற கட்டளையை கொடுக்க மாட்டாங்க, ஏன்னா அது பாவமா. கடைசி நேரத்தில் வந்து தடுத்தாலும் கூட அந்த பெண்ணை பாலியல் பலாத்காரம் பண்ணுறதுக்கு ஒரு மனிதன் முயற்சி செய்யும்போது கடைசி நேரத்தில் கர்த்தர் வந்து தடுத்தாலும் அது பாவம் தானேன்னு கேட்டால் அப்பவும் பாவம் தாங்கிறாங்க. அப்படின்னா மகனை பலியிடுன்னு சொல்லிட்டு கடைசி நேரத்தில் வந்து தடுத்துருக்காருல, அதுவும் பாவம் தானே. அதை மட்டும் எப்படி பாவம் இல்லைன்னு சொல்கிறீங்க? ஒரு காரியம் பாவம் என்றால் கர்த்தர் அதை செய்ய சொல்ல மாட்டார்னு இவங்க தான் சொல்கிறாங்க. ஆனால் அதே நேரத்தில் தன்னுடைய மகனை பலியிட சொல்லி கர்த்தர் சொல்லியிருக்கார், அப்படி சொன்னது பாவம்தான். அப்போ நல்ல கவனிங்க, இந்த கதை ஒரு தவறான செயலை காட்டுது. அதை பைபிளில் எழுதி வச்சுட்டாங்க. இதை சமாளிக்கிறதுக்காகத்தான், அவர் சோதிக்கிறதுக்காக தான் அப்படி சொன்னார், நிஜமாவே செய்யணும்னு சொல்லலை, கடைசி நேரத்தில் போய் தடுத்துட்டார், அது வந்து வேறொரு சம்பவத்திற்கு நிழலாக காட்டப்பட்டிருக்கிறது, அப்படி இப்படின்னு கதையை சொல்லி சமாளிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இது ஒரு பொய்க்கதை, நிஜமாக நடந்த சம்பவம் இல்லை. அதை இவங்க ஒத்துக்கிட்டாங்கன்னா பிரச்சனை முடிஞ்சிடும். ஆனால் அதை ஒத்துக்கிட்டா பிறகு பைபிள் ஒரு நம்பத்தகாத புத்தகம் அப்படிங்கிறதையும் ஒத்துக்க வேண்டியிருக்கும். அப்படி ஒத்துக்கிட்டா இவங்க மதத்தின் அடிப்படையே தகர்ந்துடும், கிறிஸ்தவ மதத்தின் அடிப்படையே தகர்க்கப்பட்டு விடும். ஏன்னா பைபிள் அடிப்படையாக வச்சு தான் இந்த மதம் ஓடிக்கிட்டு இருக்கு. அதனால தான் பைபிளில் இருக்கிற இப்படிப்பட்ட தரங்கட்ட காரியங்களை எல்லாம் நியாயப்படுத்தி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க இந்த கிறிஸ்தவர்கள்.